ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உயர்வர உயர்நலம் பதிகத்தினுடைய 4ஆம் பாசுரத்தை பார்க்க வேண்டும். 3வது பாட்டுல இளனது உடையனிது அப்படின்ற பாட்டுல லீலா விபூதியை பத்தி பிரஸ்தாவிச்சார் ஆழ்வார். மேற்கொண்டு இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய 7 பாசுரங்களால 3ஆம் பாட்டினுடைய விவரணத்தை ஆழ்வார் செய்ய போறார். ஏன் லீலா விபூதியை பத்தி இத்தனை விவரித்து சொல்லலாம் அப்படின்னா, லீலா விபூதியில தானே பத்தாத்மாக்கள் நாம் இருக்கோம். நித்திய சூரியர்கள் இருக்கக்கூடிய நித்திய விபூதியை பத்தி ஒரு பாசனம் சொன்னா போதும். ஏன்னா அவர்கள் எல்லாமே வேண்டியவைகள் எல்லாம் அறிந்தவர்கள். ஆக அவர்கள் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு கிடையாது. ஆனா லீலா விபூதியில் இருக்கக்கூடிய நான் திருந்தத்தக்கவர்கள், திருத்தப்பட வேண்டியவர்கள் இல்லையா? அதனால லீலா விபூதியை விஸ்தரேன அருளி செய்கிறார் ஆழ்வார். 4 பாட்டு தொடக்கமாக இந்த 4, 5, 6 ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, லீலா விபூதியில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய சொரூபம், அதாவது அந்தந்த பொருள்கள் அவையெல்லாம் பகவானுக்கு ஆட்பட்டவை அப்படின்னு பகவத் அதீனம், சொரூபம் பகவத் அதீனம் அப்படின்னு 4ஆம் பாட்டுல சொல்றார். 5வது பாட்டுல அந்த பொருள்களுடைய ஸ்திதி, இருப்பு, அது பகவத் அதீனம் அப்படின்னு 5ஆம் பாட்டுல. 6ஆம் பாட்டுல அந்தந்த பொருள்களுடைய பிரவருத்தி நிவர்த்திகள், செய்கை, செயல், மாட்சி, இதெல்லாம் பகவத் அதீனம், அவனுக்கு உட்பட்டவை அப்படின்றத 6ஆம் பாட்டுல முறையே சொல்லிட்டு வர்றார். ஆக சொரூபம், ஸ்திதி, பிரவருத்தி நிவர்த்திகள் 4, 5, 6 அந்த 3 பாசுரங்களுடைய அர்த்தம் முறையில். 4ஆம் பாட்டு நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவளவள் தாம் அவர் இவர் உவர் அது விது முதுவெது வீமவை இவை இவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆகின்ற அவரே. இந்த பாட்டுல ஆழ்வார் என்ன சொல்லணும்? லீலா விபூதியில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பகவானுடைய ஆட்சிக்கு உட்பட்டவை. இந்த சுரூபம் எல்லாம் பகவத் அதீனம், பகவான் இருக்கிறதுனாலதான் இந்த பொருள்களே இருக்கின்றன. சுரூபம் அவன் அதீனம் அப்படின்னா இதான் அர்த்தம். அவன் இருக்கிறதுனாலதான் இந்த பொருள்களே இருக்கின்றன என்று. சரி, அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பொருளையும் தனித்து குறித்து என்ன பண்ணணும்? தனித்தனியே குறித்து இந்த பொருள் பகவானானதான், இந்த பொருள் பகவானானதான் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்போ முடிக்க முடியும்? எண்ணில் அடங்காத பொருள்கள் இருக்கின்றனவே. ஆகையினால இப்ப என்ன பண்ணணும்? எல்லா பொருள்களும் பகவானுடைய அதீனத்துலதான் இருக்கு, ஆதீனத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னோங்க. சோ ஆழ்வார் சொன்னாரு என்றால் அப்போ உங்களுடைய மனசுக்கு சரியா புலப்படாது. ஒரே ஒரு வாக்கியத்தை சொன்னா முழுசா அந்த கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனுடைய ஆழ்மை, அது நம்ம ஆழத்தனத்தை நம்மளால முழுசா புரிஞ்சிக்க முடியாது. ஆகையினால் ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 4-5 இடங்களை மட்டும் எடுத்து காட்டுறார். இது எல்லாமே பகவானுடைய ஆட்சிக்கு உட்பட்டவை, இந்த சுரூபம் எல்லாம், இந்த பொருள்கள் எல்லாம் பகவானுடைய அதீனத்துலதான் இருக்கு அப்படின்னு ஒரு 4-5 இடங்கள் எடுத்து காட்டுறார். அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும்? அப்போ இவ்வளவு பகவான் எல்லாத்துக்கும் உட்புகுந்த வியாபித்த எல்லாமே இருப்பே அவனாலதான் அப்படின்றத அந்த விஷயத்தை நாம் மனசுல நல்லா தரித்துக் கொள்வோம் அப்படின்னு ஒரு 4-5 இடங்கள்ல ஆழ்வார் காட்டுறோம். அதுல முதல்ல நாம் அவன் இவன் உவன் அப்படின்னு லோகத்துல இருக்கக்கூடிய புருஷர்கள், அவன் இவன் உவன் எல்லாமே ஆண்பால். நாம் அப்படின்னா நாம், அவன் அப்படின்னா தூரத்துல இருக்கக்கூடியவன் புருஷன், இவன் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய புருஷன், உவன் அப்படின்னா மத்தியத்துல அதூர விப்ரகிருஷ்டன், அவன் தள்ளிதான் இருக்கான் ஆனா ரொம்ப தூரம் அப்படின்னு கிடையாது. ஆக மத்தியத்தில் இருக்கக்கூடியவன் அவன் தான் உவன். ஆக இந்த 4 நாம் அவன் இவன் உவன், இந்த 4 பேர். அதே போல நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள். அவள் யாரு? ஒரு ஸ்திரீ, தள்ளி இருக்கக்கூடிய ஸ்திரீ. இவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ. உவள் மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ. எவள் அப்படின்னா வினவப்படுகின்ற ஸ்திரீ. எவள் அப்படின்ற அப்படின்றது வினாவை காட்டும் இல்லையா? எவள் வினவப்படுகின்ற, யார் அப்படின்னு கேட்கப்படுகின்ற ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீகள் இவர்களும் நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவளவள் தாம் அவர் இவர் உவர், இது எல்லாமே பூஜ்யர், அதாவது மதிப்புக்கு உரியவர்கள். தாம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம், நான் அப்படின்னு சொல்லிப்போம். ஆனா நம்மளே மதிப்புக்குரியவர்களாக இருந்தோம் என்ன என்ன பண்ணுவோம்? நாம் சொன்னோம் அப்படின்னு. அதாவது தாம் அப்படின்றது நம்ம இப்போ மதிப்புக்குரிய சொல்லாக நம்ம தாம் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். அதே போல தாம், அதே போல அவர், மதிப்புக்குரிய ஒருத்தர் தூரத்துல இருக்கார், அவர் இவர் உவர். அதே போலதான் மத்தியத்துல இருக்கிறவர், அதே போல பக்கத்துல இருக்கிறவர். தாம் அவர் இவர் உவர் அது இது உது வெது, இது எல்லாமே அக்ரிணை பொருள்கள். நபும்சகமா இருக்கு இல்லையா? ஆண் கிடையாது பெண்ணும் கிடையாது, அப்படிப்பட்ட அச்சேதனங்கள் எடுத்துக்கலாம், அக்ரிணை பொருள்கள். அது எல்லாமே என்னது? அது இது உது வெது. இங்கேயும் அதே கணக்கு தான். அது அப்படின்னா தூரத்துல இருக்கிறது, இதுனா பக்கத்துல இருக்கிறது, உது அப்படின்னா மத்தியத்துல இருக்கிறது, எது அப்படின்னா வினவப்படுவது. இந்த பொருள்கள் அது விது உது வெது. அதே போல வீமவை இவை உவை. வீமவை, வீதல் அப்படின்னா நாசமடைகிறது. வீமவை நாசமடையக்கூடியவை. வீமவை இவை, அவற்றுக்குள்ள இவை பக்கத்துல இருக்கக்கூடியது. அதே போல அவை தூரத்தில் இருக்கக்கூடியது. அவை அப்படின்னு வீமவை இவை உவை அவை, இவை உவை அவை.
இவைனா பக்கத்தில் இருக்கக்கூடியது, உவைனா மத்தியத்தில் இருக்கக்கூடியது, அவைனா தள்ளி இருக்கக்கூடியது. ஈமவை இவை உவை அவை நலம் தீங்கவை. நலம் தீங்கு அப்படின்னு ரெண்டு தன்மைகள். நன்மை அப்படின்றது ஒரு தன்மை. இது வரைக்கும் ஆழ்வார் என்ன பண்ணார், எல்லாம் பொருள்களை சொல்லிட்டு வந்தார். அவன் அவள் எல்லாமே பொருள்கள். இப்ப நலம் தீங்கு அப்படின்றது அந்த பொருளினுடைய தன்மை. நலம் தீங்கு, அந்த நலம் தீங்கு இவை ரெண்டும் கூட நலம் தீங்கவை. ஆமவை ஆயவை. ஆமவை அப்படின்னா ஏற்கவே ஆனது. அதாவது வரப்போறது பவிஷ்யத் காலத்துல அதாவது வர்த்தமான எதிர்காலத்துல ஏற்படக்கூடியது ஆமவை. அதே போல ஆமவை ஆயவை. ஆயவை அப்படின்றதுதான் ஏற்கனவே இறந்த காலத்துல ஏற்பட்ட பொருள். ஆமவை ஆயவை ஆய் நின்ற இந்த பொருள்கள் எல்லாம் யாரு அப்படின்னா அவரே. எல்லாமே அவர்னா யாரு, உயர்நலத்துல இருந்து சொல்லிட்டு வர்ற ஆழ்வார் அவன் தான், அவரே, அந்த பகவான் தான் எல்லாமே. ஆக எல்லா பொருள்களும் பகவான் தான் அப்படின்னா என்ன தாற்பயம், எல்லா பொருள்களுடைய அந்தர்யாமியாக இருந்து கொண்டு சத்தா ஹேத்துவாக தாரகனாக பகவான் இருக்கான். ஆக இந்த பாட்டுல என்ன சொல்லப்பட்டது, அந்தந்த பொருள்களுடைய இருப்புக்கே காரணம் யார் அப்படின்னா பகவான் தான். உள்ள அந்தர்யாமியா இருக்கிறபடினால அந்த பொருள்கள்லாம் இருக்கின்றன அப்படின்னு ஸ்வரூபமே பகவத் அதீனம் அப்படின்னு சொன்னதுதான் இந்த 4ஆம் பாட்டு. இதுல முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நாம் அவன் இவன் ஒவன் அவள் இவள் ஓலவள் தாமவர் இவருவர் அது விது புதுவெது வீமவை இவை உவை அவை அப்படின்றது இல்லையா. இந்த முதல் 2 அடிகள்ல எல்லா ஆச்சாரியர்களும் ஒருமித்த கருத்து தான் தெரிவித்திருக்கார்கள். 5 வியாக்கியானங்கள் இருக்கு இல்லையா திருவாய்மொழிக்கு, அதுல எல்லா வியாக்கியானங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த 3வது அடி இருக்கு இல்லையா, வீமவை இவை உவை அப்படின்னு, அதுல நஞ்சியர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா வீமவை இவை உவை அப்படின்றதோட நிறுத்திட்டார். வீமவை இவை உவை, அதாவது வீமவை அப்படின்னா நாசமடையக்கூடிய பொருள்கள், அதுல இவை உவை அப்படின்னா அதோட நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் அவை அப்படின்றத அவை நலம் தீங்கவை அப்படின்னா அவற்றில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அப்படின்னு நஞ்சியர் ஒரு வியாக்கியானம் அப்படி செய்யறார். நம்மளே இதை வியாக்கியானத்தை ஆதரிக்கிற மற்றொரு அர்த்தமும் காட்டுறார். நம்மளுடைய வடிவாசனுடைய மற்றொரு அர்த்தம் என்ன காட்டுறார்கள் அப்படின்னா, இந்த நலம் தீங்கு அப்படின்றது வெறும் அந்த தன்மையை மட்டும் குறிக்காமல், நலம் தீங்கு அப்படின்றது அந்த தன்மையுடைய நன்றான பொருள் தீங்கான பொருள் அத்தையை குறிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு மற்றொரு அர்த்தமும் காட்டுறார்கள். அவை நலம் தீங்கவை, அப்புறம் அவை ஆயவை ஆயின்ற அவரே என்று எல்லாமே அவர் தான் அப்படின்னு இந்த பாசுரத்துல. ஆக எல்லா பொருள்களும் பகவான் தான் அப்படின்னு தாத்பரியம். எல்லாத்தினுடைய சுரூபமும் பகவத் அதீனம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 5வது பாட்டு, அவரவர் தமது அறிவறி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடையவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவடி அடைய நின்றனரே. இந்த 5வது பாட்டுல என்ன சொல்லணும் ஆழ்வார், லீலா விபூதியில் உள்ள பொருள்களினுடைய ஸ்திதி அது பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்திதி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்துல கூட அகில பவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலே அப்படின்னு வருது இல்லையா. இந்த ஸ்தேம அப்படின்றதுனா ஸ்திதி. ஸ்திதி அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஸ்திதி அப்படின்னா உத்தரக்ஷண அனுவர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு பொருள் உருவாருது, ஆனா அடுத்த நொடி அழியலாம் இல்லையா, அப்படி அழியாமல் அடுத்த நொடியில அது தொடர்ந்து வருதே, அனுவர்த்தனம் கண்டினியூ ஆகுது இல்லையா, அதுவே ஒரு ஸ்திதி. அது ஒரு ஸ்திதி. உத்தரக்ஷண அனுவர்த்தனம் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான ஸ்திதி. மற்றொரு ஸ்திதி என்ன அப்படின்னா ரக்ஷணம் அப்படின்றதே ஒரு ஸ்திதி தான். ரக்ஷணம்னா என்ன, அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுத்தல், அதுதான் ரட்சிக்கையாவது அப்படின்னு முமுட்சுபடியில சூத்திரமே வருது இல்லையா. ரக்ஷணம் அப்படின்னாலே அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுத்தல், இதான் ரக்ஷணம். அப்படிப்பட்ட ரக்ஷணம் தான் அந்த ஸ்திதி. அதுவும் ஒரு ஸ்திதி. அது ஸ்திதினா 2 அர்த்தம். ஒரு ஸ்திதி என்னது உத்தரக்ஷண அனுவர்த்தனம் அப்படின்னா அடுத்த நொடியில அது கண்டினியூ ஆகுது இந்த பதார்த்தம், அது ஸ்திதி. அதே போல ரக்ஷணம் அதுவும் ஸ்திதி தான். அந்த ரக்ஷணம் என்ற ஸ்திதி தான் இந்த 5ஆம் பாட்டுல பேசப்பட்டது. எப்படி, அவரவர் தமது. அவரவர் அப்படின்னா இந்த லோகத்துல சேத்தனர்கள்லாம் எவ்விதமான குணங்களை கொண்டதாக இருக்கார்கள், அதாவது வெவ்வேறு குணத்தை கொண்டதாக இருக்கார்கள். அவரவர் வெவ்வேறு குணத்தை கொண்டவர்கள். அவரவர் தமது அந்த குணத்துக்கு சேர அவர்களுக்கு என்ன வருது அப்படின்னா தமது அறிவறி வகை வகை அப்படின்னு அவரவர்களுக்கு ஒரு ருச்சி ஏற்படுறது. அந்த குணத்துக்கு சேர அவர்களுக்கு எல்லாம் ருச்சி ஏற்படுறது. அந்த ருச்சிக்கு ஈடாக அவர்களுக்கு பலன் ஆசை வருது இல்லையா. அதே போல அவரவர் வகை 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 அப்படின்னா வழி முறை. ஆக லோகத்துல பலவிதமான புருஷர்கள் இருக்கார்கள், பல குணங்கள் பண்பாளர்கள் இருக்கார்கள். அது அவர் அப்படின்றதுக்கு அர்த்தம். அந்த பண்புக்கு சேர தமது அவரவர்களுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா அறிவு வெவ்வேறான அறிவு ஏற்படுறது, ருச்சியான ஒரு அறிவு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ருச்சி ஏற்படுறது. அது அறி அப்படின்னு சாதிச்சார்.
அந்த ருச்சிக்கு சேர என்ன பண்றார்கள் அப்படின்னா வகை வகை பல பல மார்க்கங்கள் இருக்கு. அந்த மார்க்கங்களை ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு அவரவர் தமது அறிவறி வகை வகை இப்படி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து என்ன பண்றார்கள், அந்தந்த தேவதைகளை போய் ஆசிரியிக்கிறார்கள். தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் அப்படின்னு அப்படிப்பட்ட இறையவர்கள் யாரு, தேவர்கள்லாம் இருக்கார்கள் இல்லையா, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவரவர் யாரு, அந்தந்த தேவதைகள் அவரவர்கள் எல்லாமே இவர்கள்லாம் இறையவர், இவர்கள்லாம் எனக்கு சுவாமிகள் அப்படின்ற இறையவர் என அடி அடைவர்கள். அவர்களுடைய திருவடியை போய் அடைகிறார்கள். என்ன இறையவர் என, இறையவர் என்று சொல்லிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அவரவர் சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டும் அவரவர் அந்தந்த தேவதைகள் எல்லாம் இறையவர் என, இறைவர் என்று நினைத்து கொண்டு, இறைவன் சுவாமி சுவாமி என்று நினைத்து கொண்டு எனக்கு சேஷி எனக்கு வரப்பிரசாதத்தை கொடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அடி அடைவர்கள், திருவடியை போய் கிட்டுறார்கள். அந்த தேவர்களுடைய அடியை போய் கிட்டுறார்கள், அடி அடைவர்கள். அவரவர் அந்தந்த தேவதைகள் அவரவர் இறையவர் குறைவிலர். அந்தந்த தேவதைகள் இறையவர் அப்படின்னா அந்த தேவதைகள் அந்தந்த இறைவர்கள் தேவதைகள்லாம் அவர்கள்லாம் குறைவிலர், அவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. கேட்கக்கூடிய தன்னுடைய அடியவர்களுடைய குறையெல்லாம் போக்கக்கூடிய நிறைவு கொண்டவர்கள், பல பிரதானம் பண்ணக்கூடியவர்கள், குறைவிலர். அந்த குறையெல்லாம் அவருக்கு கிடையாது. எப்படி இது இவர்கள் போய் ஆசிரிக்கிறார்கள், அந்த தேவதைகளோ பலத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அப்படின்னு இறையவர் யாரு, எல்லாருக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான் இல்லையா, அந்த இறைவனான எம்பெருமான் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனர். நின்றனர்னா அந்தரியாமியாக நின்றார். எம்பெருமான் அந்தரியாமியாக இருக்கிறான். அவரவர் விதிவழி அடைய, இந்த ரெண்டு அர்த்தம் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். அவரவர் அப்படின்னு இந்த கடைசி பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அவரவர் அப்படின்னு சொல்லானது அந்த சேத்தனர்களை குறிக்கிறது. ஆசிரியனம் பண்றார்கள் இல்லையா, போய் தொழுகிறார்களே அந்த சேத்தனர்களை குறிக்கிறது அவரவர் அப்படின்னு. அவரவர் விதிபடி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த முறையின்படி பலத்தை அடையும்படியாக யார் நிக்கிறான், அந்தந்த தேவதைக்கு அந்தரியாமையாக பகவான் இருக்கிறான். இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் அவரவர் அப்படின்னு இப்போ தேவதைகள் அந்தந்த தேவதைகள் விதிபடி ஆசிரியிக்கிறவர்கள்லாம் முறைப்படி வந்து ஆசிரியிக்க அடையும்படி இவர்கள்லாம் அடையப்படுகின்றார்கள். யாரு, தேவர்கள்னா. ஆக அவரவர் விதிபடி அடையும்படியாக யாரு உள்ள நிக்கிறான் பகவான். ஆகையினாலதான் அவர்களால் பலத்தை கொடுக்க முடியாது. ஆசயனம் பண்ணக்கூடியவர்கள் வந்து இவர்களை அடைகிறார்கள் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை காட்டுறார்கள் ஆச்சாரியர்கள். ஆக 5ஆம் பாட்டுல பிரவருத்தி அவனது அதீனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவரவர் தமது அவரவர் அப்படின்னா லோகத்துல பல குணங்கள் கொண்டவர்கள் இருக்கார்கள். வெவ்வேறு குணத்தினுடைய உண்மேஷமோ இல்லாட்டி உத்ரேகத்தையோ இல்லாட்டி அதே போல அதனுடைய தாழ்ச்சியோ கொண்டிருக்கார்கள். சில பேருக்கு சத்துவம் ஏறி இருக்கும், சில பேருக்கு ரஜோகுணம் ஏறி இருக்கும், சில பேருக்கு சத்துவகுணம் குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி அவரவர் அப்படி இருக்கார்கள். அந்த குணத்துக்கு சேர தமது அறிவறி அந்த ருச்சி ஏற்படுறது, வெவ்வேறு விதமான ஞானம் ஏற்படுறது. அறி வகை வகை அந்த ஞானத்துக்கு சேர என்ன பண்றார்கள், இவர்கள்லாம் ஒவ்வொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். வகை வகை போய் அந்தந்த தேவதைகளை ஆசிரியிக்கிறார்கள். அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அந்தந்த தேவதைகள் தான் அந்த சுவாமி அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய அவர்களுடைய அடியை போய் அடைகிறார்கள். அவரவர் இறையவர் குறைவிலர். அந்தந்த இறையவர் தேவதைகள் அவர்கள்லாம் குறைவு கொண்டவர்கள் கிடையாது. பலத்தை கொடுக்கக்கூடிய நிறைவு உடையவர்கள், குறைவிலர். ஏன், இறையவர் அவரவர் விதிவடி அடைய நின்றனர். உள்ள நிக்கிறார், இந்த எம்பெருமான் தான் உள்ள நிக்கிறான். ஆகையினால இவர்கள் எல்லாருமே அவரவர் அந்த சேதனர்கள் ஆசிரியக்கக்கூடியவர்கள் அடியவர்கள் அவர்கள்லாம் பலத்தை அடையும்படியாக பகவான் உள்ள நிற்கிறான் ஒரு அர்த்தம். அவரவர் அந்தந்த தேவதைகள் எல்லாம் விதிபடி அடைய. இங்க இப்போ அடைய அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்துல என்ன அர்த்தம், அடைய அப்படின்னா பலத்தை அடையும்படியாக. யார் பலத்தை அடைவார்கள், சம்சாரி சேதனர். சம்சாரி சேதனர்கள் பலத்தை அடையும்படியாக பகவான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் அந்தந்த இறைவர்கள் அடைய அப்படின்னா அடையும்படியாக. இப்போ கர்மணி விற்பத்தி அப்படி கர்மணி அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அடையும் படிக்கு இவர்கள் நிற்கிறார்கள். ஏன் இவர்கள் வந்து ஆசிரியிக்கிறார்கள், இவர்கள்லாம் படத்தை கொடுப்பார்கள் அப்படின்றதுக்காக தான் வந்து ஆசிரியிக்கிறார்கள் தேவதைகளை. இவர்களுக்கெல்லாம் எப்படி படத்தை கொடுக்கிற சாமர்த்தியம் இருக்கு, உள்ள எம்பெருமான் இருக்கானே அப்படின்னு இரண்டாவது அர்த்தமா சாதிக்கிறார்கள். அவரவர் அடைய நின்றனரே அப்படின்னு. ஆக இது 5வது பாட்டு. அதுக்கப்புறம் 6வது பாட்டுல நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் நின்றிலர் என்றும் ஒரு இயல்பினர் நன்னனை வறியவர் என்றும் ஒரு இயல்புடு நின்ற வெந்திடரே. இதுல என்ன சொல்லணும், இப்போ 6வது பாட்டுல ஜீவாத்மாக்களுடைய பத்தாத்மாக்களினுடைய
பிரவருத்தி நிவர்த்திகள் எல்லாம் பகவத் அதீனம். பிரவருத்தினா செயல்படுதல், நிவர்த்தினா செயல் மாற்றி, அதுல இருந்து மீண்டு வருதல், எல்லாமே பகவானாலதான், பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றாரு ஆழ்வார்? நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர் அப்படின்னு 4 பேர் சொல்றாரு. நிற்கிறார், இருக்கிறார், கிடக்கிறார், சுத்தரார், திரிகிறார். 4 பேரை சொல்ற மாதிரி இருந்தா கூட இங்க தாற்பயம் என்னன்னா 4 செயல்கள் அப்படின்னு தான் தாற்பயம். நின்றனர் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நிற்றல் என்கிற செயலை செய்கிறவர் அப்படிதான் அர்த்தம். திரிகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரிதல் என்கிற செயலை செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்றார்கள், இங்க அந்த செயலை செய்யக்கூடியவர் அப்படின்றதுல தாற்பயம் கிடையாது. ஏன்னா 4வது பாட்டிலேயே நாமமணி ஒருவன் அப்படின்ற பாட்டிலேயே என்ன சொல்லி ஆயிடுத்து, அந்த புருஷர்களோ ஸ்திரீகளோ அவர்கள் எல்லாமே பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லி ஆயிடுத்து. ஆக அந்த புருஷர்களும் பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லி ஆயிடுத்து. நெருக்கிற புருஷன் பகவத் அதீனம் அப்படின்னு மறுபடியும் சொன்னா தேவை கிடையாது. அந்த புருஷன் தான் பகவத் அதீனம் தெரிஞ்சு போயிருது. அப்ப என்ன சொல்லணும்? அந்த புருஷனிடத்துல இருக்கக்கூடிய நிற்றல் அப்படின்ற செயல் இருக்கு, அது பகவத் அதீனம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும் இந்த பாசுரத்துல. அப்படின்னால நின்றனர் அப்படின்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் இருக்கோ, நிற்றல் அப்படின்ற அந்த வெறும் செயல், அது மட்டும் தான் அர்த்தம். ஆக அந்த செயல் எல்லாம் பகவான் அப்படின்னு முடிக்க போறார். எப்படி எல்லாமே பகவான் ஆவா அப்படின்னா பகவத் அதீனம் அப்படின்னு தாற்பயம். நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். நின்றிலர், இருந்திலர், கிடந்திலர், திரிந்திலர். நின்றிலர் அப்படின்னா நிற்றல் இருந்து வேறு, அதாவது திரும்பி வந்தவர். இருக்கிறார், மறுபடியும் உட்கார்றாரு அப்படின்னா நிற்றல் இருந்து திரும்பி வந்தார் இல்லையா. கிடந்திலர் படுத்துட்டு இருக்கார், எழுந்து போறார் அப்படின்னு வச்சுக்கோமே. இல்லாட்டி படுக்கிறதுல இருந்து அவர் நிவிருத்தர் ஆகிறார், அந்த செயல இருந்து அவர் வேறுபட்டு போறார். அப்போ அதெல்லாம் நிவர்த்தி, ஒரு செயல இருந்து மாண்டு வருது, மீண்டு வருது. அவையெல்லாம் அந்த செயல் மாட்சி இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த 2வது பாதத்தினால சொல்லப்படுறது. நின்றிலர், இருந்திலர், கிடந்திலர். 2வது முதல் பாதத்திலே 2வது அர்த்தத்துல சொல்லப்படுறது. நின்றிலர், இருந்திலர், கிடந்திலர், திரிந்திலர் அப்படின்னு இந்த செயல் மாட்சிகள், 4 விதமான செயல் மாட்சிகள். ஆக 4 செயல் என்னது? நிற்றல், இருத்தல், கிடத்தல், திரிதல். 4 செயல். இந்த 4 செயலிருந்து மீண்டு வருதல், 4 நிவர்த்திகள், 4 பிரவருத்தி, 4 நிவர்த்தி. இது எல்லாமே மேல பகவான் அப்படின்னு சொல்ல போறார். நிந்திலர், இருந்திலர், கிடந்திலர், திரிந்திலர் இதெல்லாமே என்றும் ஒரு இயல்பினர் என்ன வறியவர். என்றும் ஒரு இயல்பினர். இயல்பு என்ன? சுவாவம். இயல்புனா தன்மை, இயற்கை, சுவாவம். என்றும் ஒரு இயல்பினர் என்ன வறியவர். எப்பொழுதுமே கூட எம்பெருமான இப்படிப்பட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியாது. என்றும் ஒரு இயல்பினர் என நினைவறியவர் என்று நினைதற்கு அப்பாற்பட்டவன், அவனை தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்றும் ஒரு இயல்போடு நின்ற வெண்திடர் அப்படின்றது. என்றும் எப்பொழுதுமே ஒரே ஒரு இயல்போட அந்த பகவான் இருக்கிறான் என்றும் ஒரு இயல்போடு நின்ற வெண்திடர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நம்மளே கேட்டுக்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. முதல்ல என்ன சொன்னார்? அவன் எந்த படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். இன்னபடிப்பட்டவன் அப்படின்னு சொல்ற ஆழ்வார் கடைசியில என்ன முரண்பாடு அப்படின்னு அதை கேள்வி எழுப்பிக்கொண்டு என்ன பதில் உழைக்கிறார் நம்பிள்ளை என்றால், முதல்ல சொன்னது என்னன்னா அவன் எல்லா படிகள்லயும் கொண்டவனாக இருக்கான். அதனால இன்னபடிப்பட்டவன் அப்படின்னு பரிச்சேதித்து அறிய முடியாது, அளவுபடுத்தி அறிய முடியாது. 2வது கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி அளவுபட முடியாத ஒரு படி இருக்கு இல்லையா பகவானுக்கு, அது எப்பவுமே அவனுக்கு உள்ள ஒரு பிரகாரம், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு. ஆக இப்படிப்பட்டவன் என்று அறிய முடியாது அப்படின்னு முதல் சொன்னார். இப்படிப்பட்டவன் என்று அறிய முடியாதுன்ற தன்மை எப்பொழுதுமே அவனுக்கு உண்டு அப்படின்னு கடைசியில சொல்றார். என்றும் ஒரு இயல்பு நின்ற வெண் திடரே, என்னுடைய எம் திடர், அதை சேர்த்தோம்னா என் திடர் அப்படின்னு ஆகும். என் திடரே, இந்த ஏ அப்படின்றதுக்கும் அசை சொல்லத்துக்குலாம் பெரிய அர்த்தம் கிடையாது. என்னுடைய திடர், என்னுடைய அப்படின்னு ஆழ்வார் எனக்கு நான் கிட்டின பகவான் அப்படின்னு தன்னுடைய லாபத்தை சொல்லிக்கிறார். திடர் அப்படின்னா திருடாகா அப்படின்னு சம்ஸ்கிருத சொல்லிருக்கு இல்லையா, அதான் திடர் அப்படின்னு வந்திருக்கு. திருடாகா அப்படின்னா நல்லா திருடமாக இருக்கிறான். எதுல அவன் நல்லா நிலை பெற்றிருக்கான் அப்படின்னா வேதம் அப்படின்ற பிரமாணத்துல நிலை பெற்றிருக்கான் இல்லையா, அதனால அவனே திடர் அப்படின்னு ஆழ்வாரிங்க சாதிக்கிறார். இதே போலதான் அங்கன்மான் ஞானதரசர் அப்படின்றதுலயும் அங்கேயும் அங்கன்மான் ஞானதரசர் அப்படி ஏற்ற தலங்கள்லயும் எங்கேயோ இந்த மாதிரி திடர் அப்படின்னு வருது இல்லையா திருப்பாவையில, அங்கேயும் இந்த திருட பிரமாண சித்தன் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சாதிப்பிருக்கு. அவன் நல்ல திடமாக இருக்கான் அப்படின்னா அசைக்க முடியாது. அவனை சலனமே பண்ண முடியாது, அவனை நிராகரிக்கவே முடியாது. வேதம் அப்படின்ற அந்த பிரமாணத்தினால சொல்லப்படுறானே அப்படின்னு தாற்பயம். ஆக 4, 5, 6 இந்த 3 பாட்டுகளால முறையே லீலா விபூத்தினுடைய சுரூபம், ஸ்திதி, பிரவருத்தி, நிவர்த்திகள் இந்த 3மே பகவத் அதீனம் அப்படின்னு சொன்னார்.
மேல 7ஆம் பாட்டுல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 4ஆம் பாட்டு 5ஆம் பாட்டு 6ஆம் பாட்டு இருக்கு இல்லையா, இதுல 4ல என்ன பண்ணாரு அப்படின்னா, நாமமணி குணவன் அப்படின்னு அந்த பொருள்கள் எல்லாத்தையும் சொன்னாரா? எப்படி முடிச்சார் ஆழ்வார்? நாமமணி குணவன் அவதி தீமவை உயவை அவனன் தீங்கவை ஆமவை ஆயவாய் ஆய் நின்ற அவர் அப்படின்னு முடிச்சிட்டார். இந்த பொருள்கள் எல்லாமே அவர் அப்படின்னு போய் முடிச்சார். அப்ப சந்தேகம் வரும், இந்த பொருள்கள் எல்லாம் எப்படி பகவான் அப்படின்னு சொல்ல முடியும்? இதுல ஏதோ ஒரு புருஷன் இருக்கான், அவன் பகவான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இதுதான் சாமானாதிகரண்யம் அப்படின்னு பெயர். எந்த ஒரு சொல் அது ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது, ஏதோ ஒரு புருஷனை குறிக்கிறது, அந்த சொல்ல கொண்டே பகவான ஆழ்வார் குறிக்க வைக்கிறார். இதுதான் சாமானாதிகரண்யம். ஆனா பொருந்தலையே, ஏன்னா இவன் வேற பகவான் வேறையாச்சே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். 5வது பாட்டுல அந்த சிரமம் வைக்கல ஆழ்வார். 5வது பாட்டுல என்ன சொன்னார் அப்படின்னா, இது எல்லாமே பகவான் தான் செய்கிறான், என்னென்ன அந்தந்த தேவதைகளுக்கு அந்தரியாமியாக நின்று கொண்டு எல்லாத்தையும் செய்கிறான் அப்படின்னு நேர ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார் 5ஆம் பாட்டுல. மறுபடியும் 6ஆம் பாட்டுல என்ன பண்ணார் அப்படின்னா, நின்றனர் திரிந்தனர் அப்படின்லாம் ஆரம்பிச்சார் இல்லையா? எப்படி முடிச்சார்? என் திடர், என்னுடைய திடர் யாரு? பகவான். அந்த பகவான் தான் எல்லா இருக்கக்கூடிய நின்றல் திரிதல் அப்படின்ற செயல்கள் எல்லாம் பகவான் தான் அப்படின்னு முடிச்சார். எப்படி அந்த செயல்கள் பகவான் ஆகும் அப்படின்ற சந்தேகமும் வரும் இல்லையா? ஆக 4ல சாமானாதிகரண்யம் இருக்கு, 5ல சாமானாதிகரண்யம் கிடையாது, வையதிகரண்யம் என்று சொல்லுவார்கள். 6ஆம் பாட்டுல மறுபடியும் அந்த சாமானாதிகரண்யம் அப்படின்றது இருக்கு. எப்படி ஒரு செயலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு புருஷனையோ அவனும் பகவான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி வர இந்த 7ஆம் பாட்டுல ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் அவனேதான் அந்த பொருளேதான் பகவான் அப்படின்னு சொன்னேனே, அதுக்கு என்ன நிபந்தனம், என்ன காரணம் அப்படின்னா, சரீர ஆத்ம பாவம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அந்த 7ஆம் பாட்டுல சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அர்த்தத்தை ஆழ்வாரிங்க தெரிவிக்கிறார். திடவிசும் பெரிவழி நீர்நிலம் மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவையவைதொரும் உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே என்று. திட விசும்பு, திட அப்படின்னா நம்ம அப்படியே திருடமானது, விசும்புன ஆகாசம். இந்த ஆகாசமானது திருடமாக இருக்கும். மேல 5 பூதங்கள் 4 பூதங்கள் சொல்ல போறார். இந்த 5 பூதங்களுக்குள்ள ஆகாசம் தான் முதல் தத்துவம். ஆகாஷாத் வாயு அப்படின்னு ஆகாசத்திலிருந்து முதல்ல வாயு வருது, வாயோர் அக்னின்னு அதுக்கப்புறம் தேஜஸ் தத்துவம் வருது. ஆக இருக்கிறதுலே காரண பொருளாக என்ன இருக்கு அப்படின்னா ஆகாசம் தான். ஆக மற்ற பொருள்கள்லாம் அழிந்த போதிலும் கொஞ்ச நேரத்துக்கு ஆகாசம் இருக்கும் இல்லையா? ஆகினால அதை பற்றி என்ன சொல்றாருன்னா, இது ஆகாசமானது திருடமானது அப்படின்னு சொல்றாரு. திட விசும்பு, அப்புறம் எரி வளி நீர் நிலம். எரினா என்ன? தேஜஸ். வழினா என்ன? காற்று. நீர் தெரியும், நிலம் அப்படின்னா பிருத்திவி. ஆக 5 பூதங்கள் ஆயிடுது. நீர் நிலம் இவை மிசை, இவற்றிலே இருக்கக்கூடிய இவை மிசை படர் பொருள், படர்ந்து இருக்கக்கூடிய நல்ல விகாசமாக இருக்கக்கூடிய பொருள்கள். அதாவது 5 பூதங்கள்லாம் தானே எல்லா பொருள்களும் ஆயிருக்கு. அந்த பொருள்கள் படர் பொருள் முழுவதும் ஆய், மொத்த பொருள்களும் பகவானாக ஆறாம் அப்படின்னா உபாதான காரணமாக ஆகும். எப்படி உபாதான காரணமாக ஆக முடியும் அப்படின்னா, அதுதான் சரீராத்ம பாவம். எல்லாத்துக்கும் அந்தரியாமையாக அவன் இருக்கான், அவன் சரீரமாக தான் எல்லாமே இருக்கு. ஆக இந்த சரீரம் மாறுறது, அது பகவானுக்கே உள்ள ஒரு உபாதான காரணத்துவம் என்று இது பிரசித்தம், எல்லா உபன்யாசத்திலும் கேட்ட விஷயம்தான். முழுவதுமாய் அவை தோறும் அந்தந்த ஒவ்வொரு பொருளின் உள்ளே அவை தோறும் ஒவ்வொரு பொருளின் உள்ளே திடவிசும் பெரிய படற்பொருள் முழுவதுமாய் அவை தோறும் உடல் மிசை உயிரென. உயிர் ஜீவாத்மாவானது எப்படி உடலுக்குள்ளே உரைகின்றது, உடலுக்குள்ளே ஜீவாத்மா உரைகின்றது இல்லையா? அது எப்படி அங்க சரீர ஆத்ம பாவம் அப்படின்றது இருக்கோ, ஆக என்ன சரீர ஆத்ம பாவம்? அங்க இந்த உடம்பு இருக்கு அப்படின்னாலே உள்ள ஜீவன் இருக்கிறதுனால அந்த உடம்பு தாங்கப்பட்டு கொண்டே இருக்கு. இல்லாட்டி உடம்பு விழுந்துடும், ஜீவாத்மா கிளம்பி போயாச்சுன்னா உடம்பு விழுந்துடும். ஆக எப்படி இந்த ஜீவாத்மாவான இந்த உடம்பை தாங்கிக் கொண்டிருக்கின்றானோ, அதே போலதான் அந்தரியாமையாக இருந்து கொண்டு பகவான் மொத்த பொருள்களையும் தாங்குகிறான் அப்படின்னு ஆழ்வாரிங்க சாதிக்கிறார். உடல் மிசை உயிரன்னா கறந்து எங்கும் பறந்துடன். அந்த உடல் அதுக்குள்ள உயிர் அப்படின்றது ஏதோ ஒரு உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்க போறது. ஆனா இங்க பகவான் என்ன பண்றான்? எங்கும் பறந்துடன், எல்லா பொருள்களுக்குள்ள உள்ளும் புறம்பும் வியாபித்து இருக்கிறான். பறந்து அப்படின்னா எல்லா இடத்துலயும் விஸ்தாரமா பகவான் பறந்து இருக்கான். கறந்து அப்படின்னா சூக்ஷ்மமாக அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரிய மாட்டான், எல்லா இடத்துலயும் இருப்பான் எப்படி, அவன் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். அதான் கரத்தல், சூக்ஷ்மமாக இருக்கிறது. கறந்து எங்கும் பறந்துடன். உளன் அப்படின்றத மேலோட சேர்த்துக்கணும். உளன் சுடர் மிகு சுருதியுள், சுடர் மிகு சுருதி பெரிய ஒளிய கொண்ட வேதம். சுருதி அப்படின்னா ஸ்ருதி, சுருவேதே ஸ்ருதி, வெறும் கேட்கப்படுறது. யாரும் ஒருத்தர் சொல்லி புதுசா ஒருத்தர் சொல்லி வந்தது கிடையாது, அப்படியே கேட்கப்படுறது. அதான் ஸ்ருதி அப்படின்றது.
சுடர்மிகு சுருதி. அதுக்கு என்ன ஒரு தேஜஸ் இருக்கு இந்த ஸ்ருதிக்கு அப்படின்னா, இதுக்கு தோஷமே கிடையாது அப்படின்ற ஒரு ஔஜ்வல்யம் தான். ஏன் இது தோஷமே கிடையாது அப்படின்னா, இது சொன்னா ஒருத்தர் இருந்தா அந்த சொன்ன மனிதருடைய தோஷங்கள் எல்லாம் இந்த வேதத்துல வந்து தட்டும். ஆனா சொன்னவர் அப்படின்றது ஒருத்தர் கிடையாது, ஆகையினால இதுக்கு தோஷமே கிடையாது அப்படின்றது தான் இது சுடர் அந்த தன்மையானது, சுடர் மிகு சுருதி. அதுக்குள்ள உளன், அதுக்குள்ள பகவான் இருக்கான். பகவான் இருக்கான்னு என்ன அர்த்தம்? வேதத்துக்குள்ள பகவான் இருக்கான்னு வேதத்தால சொல்லப்படலாம். உடன் சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சூரனே. சூரன் அப்படின்னா தேவன் அப்படின்னு அர்த்தம். இவை உண்ட, இந்த பொருள்கள் எல்லாவற்றையும் உண்ட, சம்ஹாரம் செய்த. ஆக முன்னாடி சிருஷ்டித்ததா பகவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருக்காவது சந்தேகம் வரலாம், இப்போ படைக்கிறது மட்டும் பகவான், அழிக்கிறது வேற யாரோ அப்படின்னு சந்தேகம் வரலாம். கிடையாது, இவை உண்ட சூரன் இந்த பகவானை தான் என்ன பண்றான் அப்படின்னா எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்யக்கூடியவனும் இவனே தான் அப்படின்னு 7ஆம் பாட்டுல முக்கியமான கருத்து என்ன, 4, 5, 6ல எல்லாமே பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனே தான் பகவான். அதாவது அந்தந்த புருஷர்கள் பகவான், மிற்றல் அப்படின்ற செயலே பகவான் அப்படின்னு சாமானாதிகரண்யம். மற்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அது கூடவே சேர்த்து பகவானை குறிக்கக்கூடிய வார்த்தை, ரெண்டுத்தையும் ஒன்னா வைக்கிறார் இல்லையா, சாமானாதிகரண்யம். இது எப்படி பண்ண முடியும்? வேற ஒரு பொருள் கொண்டதை அந்த சொல்ல எப்படி பகவான் இடத்துல பிரயோகப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த சந்தேகம் வர படுத்தலாம். எப்படின்னா சரீராத்ம பாவம் இருக்கிறபடியினால அப்படின்றது வந்து இந்த 7ஆம் பாட்டுல திடபேசும் வெறிவழி அப்படின்ற 7ஆம் பாட்டுல ஆழ்வார் அருளி செய்தார். மீதமுள்ள 4 பாட்டுல அர்த்த உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகேசனம், எம்பெருமானார் திருவடிகேசனம், ஜீயர் திருவடிகேசனம்.